இங்க சிஸ்டம் கிடையாது, கம்பெனி கிடையாது, ஓனர் கிடையாது. நமக்கு நாமே திட்டம் சொல்லி இந்த இடத்துல வந்து யாருக்குமே சர்வீஸ் சார்ஜுங்கிற ஒரு விஷயம் கிடையாது, யாருக்கும் சம்பளம் கிடையாது, போனஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம மக்களால் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் உலகத்துல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா உலக அதிசயங்கள்ல ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி முயற்சி கூட யாரும் எடுக்கல. எல்லாருமே ஒரு 500 கோடி சம்பாதிக்கணும், 1000 கோடி சம்பாதிக்கணும், ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். இதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன அதுல ஒரு 10% வந்தாலும் சரி, 50% வந்தாலும் சரி, நமக்கு லாபம் அப்படின்னு நினைச்சு போனாங்க. ஆனா நம்ம சிஸ்டம் மட்டும்தான் ஒரே ஒரு சிஸ்டத்தை மட்டுமே 100% சிஸ்டத்தையும் டிரான்ஸ்பரன்சியான ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு மக்கள் டு மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது முதல் முறையா நம்ம நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளை தான். இதை யார் கேட்டாலுமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா அப்படின்னு. அப்ப இன்னும் நம்ம என்னன்னா வெறும் 22,000 பேர்கிட்ட போயிருக்குது. இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட ரீச் ஆக வேண்டிய கட்டாயம் நம்மகிட்ட இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுல என்னன்னா 2 விஷயம் இருக்குங்க சார். மக்கள்கிட்ட வந்து நான் முதல்ல என்ன சொன்னோம்னா பேசிவ் இன்கம் சொன்னோம். சார் நீங்க வந்து இந்த திட்டத்துல இணைஞ்சா போதும், உங்களுக்கு 2 பேர்கிட்ட இருந்து இப்படி வரும், 4 பேர்கிட்ட இருந்து இப்படி வரும், இதுல வந்து நீங்க டொனேட் பண்ணணும். இப்ப நாம இங்கேயே நம்ம டொனேட் தான் பண்றோம். அப்ப டொனேட் பண்ணும்போது உதவி கொடு உதவி பெறுங்கிறத நம்மளோட தாரக மந்திரம். ஒரு தடவை உதவி பண்ணோம்னா திரும்ப திரும்ப நமக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கேஷ் 25ல வந்து INR கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து கிரிப்டோல வந்து டாலர் கொடுக்குறோம். இதுல டாலர் அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் $30 இருந்தா போதும். $30 என்ன சார் நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு முறை ஒரு $30 கொடுத்தோம் அப்படின்னா அந்த $30 30ஆ பிரிச்சு கொடுக்கல. அதுல ஒரு $4 எடுத்து நம்மளுடைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக. இப்ப நான்லாம் வந்து ஃபிளைட் அண்ணாந்து தான் பார்த்துட்டு இருக்கேன் தவிர இது வரைக்கும் போனதில்லை. வேற ஒரு கம்பெனில வாய்ப்பு கிடைச்சும் கூட போறதுக்கான வாய்ப்பு அங்க கிடைக்கல, கடவுள் கொடுக்கல. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாய்லாந்து போறதுக்காக, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காருங்கிற ஒரு விஷயம் நிறைய குடும்பங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய குழந்தைங்க அந்த ரோட்ல போகும்போது அந்த கார் அப்படியே தடவி பார்த்துட்டு போகும்போது மனசு நமக்கு வலிக்கும். அதே மாதிரி மழை வந்துருச்சு, ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம படுற சிரமங்கள் அவ்வளவு. நமக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை, பெற்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம குழந்தை கஷ்டப்படுது. ஒரு கோழி குஞ்சு கூட மழை வரும்போது அந்த அந்த ரெக்கைக்குள்ளார வச்சுக்கிட்டு அந்த குஞ்சுகளை காப்பாத்துற மாதிரி, அந்த மாதிரி சமயங்கள்லயும் கொஞ்சம் தூரமா போகும்போது நேரங்கள்லயும், பஸ்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரங்கள்லயும், அல்லது பஸ்ல வந்து சிரமப்படுற நேரங்கள் நிக்க வச்சு குழந்தைங்களை தோல் மேல போட்டுக்கிட்டு நம்ம ஒரு கையில கம்பியை பிடிச்சிக்கிட்டு, இந்த மாதிரி இடங்கள்ல தான் நமக்கு அந்த காரோட அருமை நமக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே காருங்கிற ஒரு அத்தியாவசியம். இன்னைக்கு எப்படி வந்து நமக்கு சிலிண்டரு, நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கார் முக்கியம். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறதுக்காக வெறும் ஒரு $4 எடுத்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ல அது கொடுக்கறதுக்கான முயற்சி பண்றதுக்காக இந்த சிஸ்டத்துல வர $30ல $26 மட்டும் 25 லெவலுக்கு பிரிச்சு இந்த $30ல $30ஓடவே டிராவல் பண்றோமா சார் அப்படின்னா இல்லைங்க சார். $30 இருந்து $50 இருக்கும், $50 இருந்து $100 இருக்கும், $100 இருந்து $200 இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆகி இப்ப ஒரு ₹30 கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா ₹50 அதை விட கொஞ்சம் ஒர்த்தான பொருள் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி 2 மடங்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்தது 50ல கிடைக்கிறத விட 100ல அதை விட 2 மடங்கு கிடைக்கும். அப்ப 100ல கிடைக்கிறத விட 200ல 2 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா வருமானமும் இங்கு இன்க்ரீஸ் ஆகி மல்டிபிள் ஆகிறதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை இப்படி வடிவமைச்சிருக்காரு நண்பர்கள். சரிங்க, இதுல நம்ம என்னன்னா $30 நம்ம உள்ள வரோம். இப்போ $30 நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உலகத்துல இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் முகம் சுளிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு காசை ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குற கம்பெனி இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு 10% வேணுமா இருந்திருக்கலாமே தவிர மேக்சிமம் கம்பெனிகள்ல முதலீடு பண்ணவங்க சார் நான் போட்ட காசை எடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய சாதனையா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நெட்வொர்க்கா ஐயோ சாமி வேணாம் சாமி, அடுத்தவங்க காசை வாங்கி கொடுத்துட்டு அவன் நம்ம வாசப்படியில் வந்து நின்று சத்தம் போட்டுக்கிட்டு நமக்கு இந்த சிக்கலும் சிரமமும் வேண்டாம் சாமி, உறவு நட்பு கெட்டு போக கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறதும், இரண்டாவதா ஒரு நபரை அறிமுகப்படுத்துனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு $10 கிடைக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணது $30, நீங்க டொனேட் பண்ணது $30, உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சது $40 சொல்லி சொன்னா நிஜமாவா சார்னு கிள்ளி பார்க்கக்கூடிய காலம் இது. ஏன்னா
மக்கள் வந்து அந்த அளவுக்கு சார் நான் $30 தான் கொடுத்தேன் எனக்கு $40 வந்துருமா? நிச்சயமா வந்துரும். வந்துருது, வருது, வந்துகிட்டு இருக்குது, வாங்கிட்டு இருக்கிறோம். அப்ப $40 வந்துருச்சுன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண பணம், நான் வந்து டொனேட் பண்ண பணம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, நான் எடுத்துக்கலாமா சார்ன்னா, தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்க சார். அப்புறம் அப்படின்னா நான் எவ்வளவு பேருக்கு குடுக்கலாம்? சார் பணம் ஒருத்தருக்கும் 1 பைசா நஷ்டம் இல்லன்னு சொல்லும்போது, நம்ம எவ்வளவு பேர்ட்ட குடுக்கலாங்கிற கேள்வி வருமா? யார்ட்ட வேணுமாலும் குடுக்கலாம் சார். எவ்வளவு பேருக்கு வேணுமாலும் குடுக்கலாம். சார் பணத்துக்கு உத்தரவாதம் அப்படின்னு நம்ம என்ன கான்செப்ட் எவ்வளவு சிறப்பான விஷயத்த சொன்னாலும் கடைசி ஒரு வார்த்தை உன் பணத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாதான் அந்த நண்பர் நம்ம கூட டிராவல் பண்ணுவார். இங்க பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணும் பண்ண வேணாம் சாமி, நீ $30 கொடுத்துட்டு 2 பேர்த்துக்கு $30 வாங்கி டொனேட் பண்ண வை அப்படின்னு சொன்னாவே செஞ்சதுமே அவருக்கு வந்து $40 வந்து வித்ட்ரா பண்ணி அவருக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, எவ்வளவு பேர்கிட்ட சொல்லுவாருன்னு பாருங்க. மணி இஸ் த ரியல் மோட்டிவேட்டருங்க சார். பணம் கிடைச்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் திரும்புவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க எத்தனை பேர் அறிமுகப்படுத்தினாலும் 2வது நபர்ல இருந்து லட்சக்கணக்கான பேர் அறிமுகப்படுத்தினாலும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து இமீடியட்டா அவருக்கு $10 வரும்னு சொன்னா அதை அவர் மகிழ்ச்சியோட எடுத்துக்குவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம 2 பேர்கிட்ட நம்ம 2 நண்பர்கள் அறிமுகப்படுத்தினோம். 40 வந்தது. 40 வந்தது நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்க சார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது எப்படிங்க சார் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா 25 லெவல்ல நமக்கு இன்கம் கிடைக்குது. அப்ப 25 லெவல் அப்படின்னா அந்த $26 25 லெவலுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா முதல் லெவல்ல நம்ம முதல் ஒரு நபருக்கு மட்டும் தான் $30, 2வது நபர்ல இருந்து நமக்கு $10 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல $10, 2வது லெவல்ல $2.5, 3வது லெவல்ல $2, அதுக்கு அடுத்தது 9 வரைக்கும் $1, 10ல இருந்து 15 வரைக்கும் $1/2, இப்படி வந்து 16ல இருந்து 25 வரைக்கும் $1/2 அப்படின்னு கணக்கு போட்டு நமக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ்ல கணக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்து பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த 2 மேட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படின்னா நிச்சயமா ஆகும். ஏன்னா ஒரு போட்ட பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத கான்செப்ட்ல நிறைய பேர் வந்து இந்த 2, 4, 8, 16 நம்மளுடைய ஒர்க்கு. நான் 2 பேருக்கு கொடுக்கணும், 4 பேருக்கு 40 பேருக்கு கொடுக்கறது நம்மளோட விருப்பம். நான் 2 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 2 பேர் அவங்களுடைய 2 பேரை கொடுத்தா $40 வரும்னா அவங்க அவசியம் கட்டாயம் $2 பேர் தான் அவங்க ரெஃபரல் கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது 2 4 ஆகிறதும் 4 8 ஆகிறதும் 8 16 ஆகிறதும் 16 32 ஆகிறதும் ரொம்ப 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 சர்வசாதாரணம். நம்மளோட கவலை என்ன தெரியுங்களா? நான் கொடுத்துருவோம் சார், அவர் கொடுப்பாரான்னு கேட்கிறோம். பிரச்சனை அங்க இல்லைங்க. அவங்கவுங்களுக்கு வயிறு இருக்குது, வாய் இருக்குது, அவங்கவுங்களுக்கு பசி எடுக்குது, அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு கடமை இருக்குது, கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, தொந்தரவு இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது. அப்ப அவங்கவுங்க பிரச்சனைக்காக போராடுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கு இந்த எளிமையான இந்த சிஸ்டத்தை, இந்த திட்டத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அப்படி புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க 2 பேர் இல்ல, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா இல்லைங்க, நான் ஒரு 40 பேருக்கு கொடுக்குறேன், அப்படியே கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, நான் ஒரு 50 பேருக்கு கொடுக்குறேன்னு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதல் 2 பேர்கிட்ட இருந்து $10 $20 கிடைக்கும். இந்திய பணமா சொன்னா கிட்டத்தட்ட $1800. அப்ப அடுத்தது அந்த நான் கொடுத்த அந்த 2 பேரு ஆளுக்கு 2 பேர்த்த அறிமுகப்படுத்தும் போது 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர்கிட்ட இருந்து எனக்கு $2.5 வீதம் $10 வரும். ஒரு $900 நமக்கு இன்கம் கிடைக்கும். நண்பர்களே இந்த இடத்துல பாருங்க 2, 4, 8, 16ன்னு ஒரு 10வது லெவல்ல வரும்போது ஒரு 1024 பேர் வந்துடுறாங்க. இந்த 1024 பேருக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணுமா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கொடுத்தது 2 பேரு, அந்த 2 பேர் அவங்க தேவைக்காக வேலை செஞ்சாங்க. அந்த 4 பேரும் ஆளுக்கு அவங்க தேவைக்காக 2 பேர்த்த கொடுத்தாங்க. இப்படிதான் இந்த 1024 வந்திருக்கு நண்பர்களே. அப்ப 1024 பேர் 512 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா $512 நமக்கு கிடைக்கும். அதுல இந்திய பணமா சொன்னா $46,000 நமக்கு 10வது லெவல்லே கிடைக்கும் நண்பர்களே. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. 10வது லெவல்ல வந்து 1024 பேர்கிட்ட இருந்து $1/2 அப்படின்னா $512 46,000னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 9 பேர்கிட்ட 9வது லெவல்லையும் நமக்கு வந்து 512 பேர் $512 வந்திருக்கும். அங்க ஒரு 46,000 கிட்டத்தட்ட 10வது லெவலுக்குள்ளாரையே நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு பக்கமா சம்பாரிச்சிருக்கோம் நண்பர்களே. 10வது லெவல்ல நம்ம கணக்கு 512 தான். ஆனா அதுக்கு முன்னாடி 9வது லெவல்ல ஒரு $512, 8வது லெவல்ல வந்து $256 இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா ஒரு 10 லெவலுக்குள்ளாரையே 2 மேட்ரிக்ஸ்லயே மினிமம் ஒரு 1.5 லட்ச ரூபாய் நம்ம பார்க்க முடியும் நண்பர்களே. இப்ப நம்ம பேசிவ் இன்கம்ல நம்ம கேஷ் 25ல 3 லெவலுக்கு நமக்கு இன்கம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் $8,000 $9,000. அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு 10 லெவல், இந்த 10 லெவல் எத்தனை நாள் சார் ஆகும் அப்படின்னா 1/2 மணி நேரத்துல கூட இது ஆகலாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நண்பர்களுடைய வேகத்தை பொறுத்தது. நான் 2 பேர்ட்ட சொன்னேன்னா அவர் 2 ஐடி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா எல்லாமே
அரை மணி நேரம் ஒரு இருக்குது. நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய எஃபிஷியன்சி, நம்மளுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி மெதுவா கூட வரட்டும். 6 மாசத்துல 1,50,000 ரூபாய் வரட்டுமே, தப்பு இல்லையே. சோ இந்த மாதிரி ஒரு 25 லெவல்ல நமக்கு வரக்கூடிய தொகை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 25வது லெவல்ல வரக்கூடிய அந்த 2 மேட்ரிக்ஸ் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3,35,000 35 லட்சம் 3,35,00,000 பேர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கு இருந்தும் 0.25 டாலர் கிடைக்குது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 83,88,608 டாலர். அதனோட இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கோடி. சார் இதெல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மேட்ரிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம் சார். இங்க 2 மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம கேஷ் 25 கிரிப்டோ 25 நண்பர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இங்க யாருமே 2க்கு வேலை செய்யறவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாமே 4, 8, 16, 64 இந்த மாதிரி வேலை செய்யறவங்க தானே தவிர இந்த 2ங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். $30 ஒருத்தர் டிராவல் பண்றாரு அப்படின்னா அவர் நிச்சயம் 25வது லெவல்ல 75 கோடி. ஆனா அதுக்கு மேல இருக்க எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா அதுல ஒரு 75 கோடி வரும். 150 கோடி ரூபாய் இதுல சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றது என்னன்னா 150 கோடி கணக்கு சொல்லுது. 2 மேட்ரிக்ஸ் ரொம்ப கம்மியான கணக்கு சொல்லுது. இதையும் நம்ம மனசு ஏற்க மறுக்குது அப்படின்னு சொன்னா இந்த 150 கோடியில அதிகபட்சம் ஒரே 1%, 1,50 கோடி ரூபாய் இதுல நம்ம சம்பாதிக்க முடியுமா முடியாதாங்கிறத நினைச்சு பாருங்க நண்பர்களே. இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மனசார நம்ம இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம நண்பர்களுக்கு யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட சொல்லணும். யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட சொல்லணும். அவ்வளவுதான் நண்பர்களே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இன்கம்ல இருந்து முதல்ல நமக்கு $40 வந்ததும் வித்ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்கம் 2ஆ பிரிக்குது. ஒண்ணு நம்மளுடைய ப்ரொமோஷன் வேலட், அதாவது அதுல 80% ப்ரொமோஷன் வேலட்ல நம்மளோட இன்கம் ஸ்டோரேஜ் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்கம் வேலட், அது 20% ஸ்டோரேஜ் ஆகும். அப்ப இந்த 80% ஸ்டோரேஜ் எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா, நம்ம எடுத்ததும் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய போர்டு பாத்தீங்களா, லெவல் பாத்தீங்க அப்படின்னா 31, 51, 101, 201 மொத்தம் 4 போர்டுல நாம 4 போர்டுல 25 லெவல் நம்ம டிராவல் பண்ண போறோம். அப்ப ஒரு 200, ஒரு 100, ஒரு 50, ஒரு 30, $380 ஒரே டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, டொனேட் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி மிடில் இருக்கிறவங்களுக்கு சிரமமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாய் உள்ளத்தோட வெறும் $30 அந்த $30 2018 ஒரு ஃபார்முலா வச்சு அதுல வரக்கூடிய இன்கம் எடுத்து ப்ரமோஷன் உங்களுக்கு அந்த இன்கம் வேலட் போக மீதி இருக்க ப்ரொமோஷன் வேலட்ல $100 வருதோ, அப்ப அந்த $100 வர்ற அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிப்டோவில் இருக்கக்கூடிய தாய் திட்டமான கிரிப்டோவில் நமக்கு ஸ்பீடு கிரிப்டோவில் $50 ஒரு ஐடி நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும். பேசிவ்ல ஒரு $50 ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய இன்கம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது இன்னொரு 50ல நமக்கு அந்த $50, அதாவது அடுத்த லெவலுக்கான $50 நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். அப்ப அதுல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த $50 வரும்போது நமக்கு இந்த $50 25 லெவலுக்கு பிரிச்சு இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது முதல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் வரும்போது நமக்கு முதல்ல $10 கிடைச்சது இல்லையா, முதல்ல போர்டுல $30 ஃபர்ஸ்ட் நபர்கிட்ட இருந்து 30 அதை விட்டுறலாம். செகண்ட்ல இருந்து வரக்கூடியது எல்லாமே $10 இங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆள்ல இருந்தே நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா $20 அப்படின்னா 2 பேர் வந்தாவே நமக்கு $40 கிடைக்கும். $40 கிட்டத்தட்ட 3,600 இந்திய பணத்தில் நமக்கு கிடைக்கும். அடுத்தது அந்த 2 பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது 4 பேர் வருவாங்க. 4 பேர்கிட்ட இருந்து இந்த இடத்துல $5 பிரியுது. அதாவது $5 இது அலாட்மெண்ட். அப்ப 4, 5, $20 நமக்கு பேமெண்டா கிடைக்கும். சோ இந்த மாதிரி 25 லெவலுக்கு நம்ம போடும்போது அதிகபட்சம் அதே 25வது லெவல்ல 3,35,00,000 பேர் வருவாங்க. சார் இதெல்லாம் சாத்தியமா சார் அப்படின்னா, சார் ஒவ்வொருத்தருக்கும் 3,35,00,000 பேர் இல்லை. அது 3 கோடி வரட்டும், 1,50 கோடி வரட்டும், 100 கோடி வரட்டும், அது பிரச்சனையே இல்லை. இது எல்லாம் ஒரு டீமுங்க சார். எனக்கு மட்டுமே 3,35,00,000 அப்படிங்கிறது கணக்கு இல்ல. நம்ம ஒரு டீமா, இப்ப ராமலிங்க சார் இருக்காருன்னா அவருக்கு கீழே போய் இது வருது அப்படின்னு சொன்னா இதுல எல்லாமே ஏதாவது இடத்துல நாம இருப்போம். அந்த மாதிரி இதுல டோட்டல் யூஎஸ்டிடி, அதாவது 25வது லெவலுக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 20, 2வது லெவலுக்கு 5, 3வது லெவலுக்கு $4, அதுக்கு அடுத்தது 4ல இருந்து 9 வரைக்கும் $2, 10ல இருந்து 15 வரைக்கும் $1 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மீதி கடைசி வரைக்கும் 16ல இருந்து 25 வரைக்கும் லெவல் வரைக்கும் $1/2. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 25வது லெவல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
$1,73,18,352 நமக்கு கிடைக்கும். அப்படின்னா இது இந்திய பணம் எவ்வளவுங்க சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 155 கோடி. அப்ப இது 155 கோடினா மேல இருக்கிற மீதி இருக்கு 24 லெவலுக்கும் கணக்கு போட்டோம்னா அதுல ஒரு 150 கோடி வரும். மொத்தம் 300 கோடி ரூபாய் இந்த ரெண்டாவது ப்ராஜெக்ட்ல மட்டும் $250 மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட $300 300 கோடிக்கு மேல இதுல இன்கம் வரக்கூடிய வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுக்குது. இதுல என்ன அப்படின்னா அங்க நம்ம 30ல வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகி இங்க 50க்கு வந்துட்டோம் அப்படின்னா 30ல வரக்கூடிய இன்கம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அங்க 20 80 எல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த நம்ம இங்க அப்கிரேட் ஆயிட்டோம்னா அங்க பிடித்தம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா இங்க 50க்கு வந்துருவோம். 50ல வந்ததுக்கு பின்னாடி அங்க 30ல முடிச்ச நண்பர்கள் 50க்கு வருவாங்க. 50ல வரும்போது அங்கேயும் இன்கம் நமக்கு வரும். இங்க 50லயும் நமக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது போர்டில் நமக்கு வரும். அடுத்தது மூணாவது, இந்த ரெண்டாவது போர்டில் நமக்கு வந்து 2080ல அமௌண்ட் சின்ன சின்னதாக பிடிச்சு வைக்கும்போது உங்களுக்கு வந்து இன்கமாக ஒரு 20%, ப்ரொமோஷனுக்காக 80% பணம் பிடிச்சு வைக்கும்போது அதில் வரக்கூடிய தொகை உங்களுக்கு $100 வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து இந்த மூணாவது போர்டுக்கு வந்து 25 லெவல் இன்கம் அனுபவிக்கிறதுக்கான தகுதியும் வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த $100 25 லெவலுக்கு பிரித்து கொடுக்கும்போது முதல் லெவலுக்கு $40, முதல்ல பார்த்தோம் 10, அதுக்கு அடுத்தது 50ல வந்து 20, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே $40 கிடைக்குது. 2 பேர் வந்தாவே நமக்கு $80 கிடைக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு இதுல இருந்தும் இதுல 1 மடங்குனா அதுக்கு அடுத்து 2 மடங்கு, அதுக்கு அடுத்து 4 மடங்கு இப்படி குரோத் ஆகிட்டே கிடைக்குது. அப்போ குரோத் ஆகுதுன்னா இன்கமும் நமக்கு குரோத் ஆகுதுன்னு நமக்கு ஈஸியா புரியும் நண்பர்களே. ஸோ இதுல வந்து 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா 1024 பேர் வராங்க. 2048 பேர் வரும்போது $2048 கிடைக்கும். 1024 பேர்கிட்ட இருந்து $2 $2048 கிடைக்கும். $2048 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபாய்க்கு மேல கிடைக்கும். 4 லட்ச ரூபாய் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து 25 லெவல்ல நமக்கு இன்கம் தொடர்ச்சியா கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த $100 நமக்கு வந்து இன்கம் வேலட்டுக்கும் ப்ரொமோஷன் வேலட்டுக்கும் பிடித்தம் பண்ணும்போது 80, அதாவது ப்ரொமோஷன் வேலட்ல நமக்கு 200 எப்போ ரீச் ஆகுறோமோ அப்போ வந்து நம்ம அடுத்த போர்டான $200க்கு நம்ம வந்து டிராவல் ஆயிடுவோம். இதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க, நீங்க உட்காந்து நமக்கு இந்த சிஸ்டம் புரியணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய மூளைக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய வலிமை என்ன தெரியுங்களா? நமக்கு அது வேணும் அப்படின்னா அந்த மூளை வந்து நமக்கு 1000 வழிகளை காட்டும். நமக்கு வேண்டாண்டா இது எதுக்குடா நமக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம என்ன பண்றோம்னு பார்க்க, நம்ம முகத்தை பார்க்க, நம்மளோட திங்கிங் பார்க்கும். உடனே அந்த மனசு என்ன தெரியுமா சொல்லும்? இந்த உனக்கு 1000 வழிகள் நான் சொல்றேன், இந்த காரணம் எல்லாம் சொல்லு, பொழைச்சிக்கு தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும். இதுதான் நம்மளுடைய மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய மைனஸ் பிளஸ். நம்ம வந்து வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து 100% அடைந்தே தீருவேன், இது எனக்கு கட்டாயம் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்காக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்ச விதி. இது அனுபவிச்சவங்க நிறைய சயின்டிஸ்ட், நிறைய அனுபவிச்ச மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளே நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். இன்னைக்கு போகணும், நம்ம சினிமாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அன்னைக்கு எங்க இருக்குது காசுன்னு தெரியாது, என்ன பண்ணுன்னு தெரியாது. லீவ் கிடைச்சிடும், காசு கிடைச்சிடும், படம் பார்த்துருவோம். முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு அந்த எவ்வளவு தீவிரம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த வேலை முடியும். அந்த மாதிரி இந்த பிரச்சனை, இந்த சிஸ்டத்துல நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு 1000 வழிகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கான நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். எங்கேயும் அந்த நண்பரை நாம ரொம்ப நாளா வேலை இல்லாம சிரமப்பட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா பரவாயில்லைன்னு ஒரு நண்பர் கூப்பிட்டு கேட்பார். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணுமா வேண்டாமா காரணம் சொல்றவங்கள மேக்சிமம் பாருங்க, அவங்களுக்கு அது பிடிக்கலங்கிறது மட்டும்தான் நமக்கு தெளிவா தெரியும். சார் இது எப்படி சார் செய்யலான்னு வழி கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது லெவல்ல $200 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே 3,35,00,000 பேர் நமக்கு நம்ம டீம்ல வரும்போது என்ன இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தா கால்குலேட்டர் தடுமாறுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி 3, 30, 50, 100, 200 இந்த விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ஒவ்வொருத்தரும் நான் எப்பவுமே உட்காந்து கணக்கு போட்டு பார்ப்பேன். இப்ப கூட நான் சொன்னதுல சார்ட்டுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு சிலர் ஃபீல் பண்ணிருக்கலாம். உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து கணக்கு போடு, நமக்கு என்ன வேணும் சார், 25 லெவல் வரைக்கும் தான் போகணுமா, 5 லெவல் அல்லது 3 லெவல்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட நம்ம திட்டம் இருக்குங்க சார். இங்க பாருங்க, சார் கொடுத்துருக்காங்க வெறும் 30 பேர். சார் நான் சீக்கிரமா ஒரு 7 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் சார் அப்படின்னா மோர் பெயின் மோர் கெயின்பாங்க. ஒரு 30 பேருக்கு இந்த வாழ்க்கை அந்த வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா 7 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கான சார்ட் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சார் பண்ணணும்னா
அந்த தீவிரவாத கும்பல் மாதிரி ஆகணும் அந்த 30 பேரும். அந்த 30 பேரும் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச 30 பேருக்கு வாழ்க்கை குடுக்கணும். அந்த 30 பேர் குடுக்கும்போது 900 பேர் வருவாங்க. அந்த 900 பேரும் ஆளுக்கு 30 பேர் குடுத்தா 27,000 பேர் வருவாங்க. ஸோ இந்த மாரி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ரூ. 7 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் இன்கம் 30 டைரக்ட் குடுத்தாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் இது சாத்தியமா சார் அப்படின்னா, இங்க நான் இன்னும் ஒரு 6 மாசத்துல இங்க இருக்கக்கூடியவங்கள்ல ஒரு 100 பேரை இந்த இந்த டேபிள்ல காட்டுறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த டேபிள காட்டும்போது வந்து 30, 900, 27,000 இதெல்லாம் சாத்தியமா சார் அப்படின்னு டக்குன்னு பார்த்ததும் அதை சார் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போலாம் சார்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் கிரிப்டோல இன்னைக்கு 30 பேர் போட்ட சேலம் வெற்றி முருகன் சார் இங்க இருக்காங்க. 15 பேர் 20 பேர் கொடுத்த எங்களை மாதிரி ஒரு சில லீடர்ஸ் இருக்காங்க. இன்னும் சத்தம் இல்லாம வந்து கிரிப்டோக்காக வேலை செய்யக்கூடிய இந்த சிஸ்டத்தோட தூண்கள் இருக்கிறாங்க, சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ளார உங்களுக்கு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல இந்த 25 கிரிப்டோல அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி 2025 225 2025 எப்படி நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிஸ்டம் கொடுத்த விஷயம் தான். ஏன் லெவல் 40 கொண்டு வந்தவர் ஏன் 25 கொண்டு வந்தார் நான் யோசனை பண்ணேன். கிரிப்டோ 25லயும் கேஷ் 25லயும் மினிமம் 25,000 25 லட்சம் 25 கோடி 2.5 கோடி இப்படி அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. ஸோ எப்படி பார்த்தாலுமே மினிமம் இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்தவங்க மினிமம் 25 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாங்கிறதுக்கு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்ன சார் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா அவசியம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நாம அறிமுகப்படுத்துற நபர் இருந்து $30 கிடைக்கும். இது முதல்ல நமக்கு ஒரு பைசா நஷ்டம் இல்லைங்கிறத மனசுல பதிய வைக்கணும். அடுத்தது நாம அறிமுகப்படுத்துற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் முதல் நபர் தவிர அடுத்த நபர் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து $10 நமக்கு இன்கமா கிடைக்கும். அடுத்தது முதல்ல வர $40 முழுமையா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான தடையும் இல்லை. ஆனா தங்களுடைய ஒவ்வொருத்தரோட வருமானம் வேலட்டுக்கு தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். $40 மேல அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய வருமானத்துல இருந்து 20% இன்கம் வேலட்டுக்கும் 80% ப்ரொமோஷன் வேலட்டுக்கும் வரும். இந்த 80% ப்ரொமோஷன் வேலட்ல இருந்து வரக்கூடிய தொகையை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகும் வரை பிடிச்சம் செய்யப்படும். அதுக்கு பின்னாடி முழு தொகையும் வருமானமா கொடுத்துருவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப $30 இருந்து $50க்கும் $50 இருந்து $100க்கும் கை காசு எதுவும் கொடுக்காம நம்ம ஒர்க்கை மட்டும் போட்டாவே எஃபர்ட் மட்டும் கொடுத்தாவே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த லெவலுக்கே நம்மள அப்கிரேட் பண்ணிடும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா $30 20 80 அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலா படி $100 ப்ரொமோஷன் வேலட்டுக்கு வந்த பின்னாடி $30 50 அதாவது $100 வந்ததுக்கு முன்னாடி $50 வந்து நம்மளுடைய தாய் திட்டமான பிளான் ஏ ஸ்பீடு கிரிப்டோவுக்கு $50, பிளான் பில இருக்கக்கூடிய $50 அப்கிரேடுக்கு $50 எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அங்க பிடித்தம் இருக்காது. அடுத்தது $50 பிளான்ல வித்ட்ரா செய்ய 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். $100 நம்ம வந்து வித்ட்ரா பண்றதுக்கு 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். $200 வித்ட்ரா பண்றதுக்கு நம்ம 6 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். இதை நம்ம மைண்ட்ல பதிவு வச்சுக்கணும். கட் ஆஃப் அப்படின்னு சொன்னா டெய்லி நைட் 8 மணிக்கு நம்ம கட் ஆஃப். வித்ட்ரா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில 10 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நமக்கு வித்ட்ரா டைம். நம்ம வித்ட்ரா எவ்வளவு சார் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா $10 இருந்து $100 வரைக்கும் வித்ட்ரா கொடுக்கலாம். அடுத்தது வித்ட்ரா செய்யும் போது $2 இருந்து $20 வரையும் வாங்கக்கூடிய நண்பர்கள்ட்ட இருந்து வெறும் $1/2 மட்டும் பிடித்தம் செய்யப்படும். $20க்கு மேல வித்ட்ரா செய்யறவங்க கிட்ட இருந்து $5 சார். இந்த ஹெல்பிங் ஐடியா நம்ம தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ் கொண்டு போறதுக்காக இப்ப வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல மாத்தலாம்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படினாலுமே வந்து நம்ம தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ் அந்த கேஷ் 25 நம்ம வந்து அதை நம்ம சார் சொன்ன மாதிரி நான் ஸ்டாப்பா அதை கொண்டு போறதுக்கான அத்தனை வேலைகளும் முயற்சிகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் தான் இந்த ஹெல்பிங் ஐடியா இங்கு வரக்கூடிய $1/2 $5 பிடித்தம் பண்ணி அங்க கொண்டு போகணும். எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு நம்ம உயர்ந்த நிலைக்கு போறாலும் அங்க நம்ம தாய் திட்டத்தை நம்ம காப்பாத்துறதுக்கான அத்தனை முயற்சி விஷயமும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னேன் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு $4 மொத்தம் $30 $26 30 லெவலுக்கு அதாவது 25 லெவலுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிற $4 நமக்கு வந்து டூர் போறதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் பண்றாங்க. அதாவது 300 பேர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெவல்ல 300 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தாய்லாந்து போகலாம். ஃபர்ஸ்ட் 25 பேர் வந்து எலிஜிபிள். அந்த ஒவ்வொரு 25 பேட்ச் அனுப்பலாம்னு சொல்லி சார் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரைட்டு அண்ணாந்து இன்னைக்கு வரைக்கும் 60 வயசு ஆச்சு எட்டு பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஃபிளைட்ல ஏறி பார்த்து சொகுசு அந்த லேண்டு மேல ஏறுறதும் கீழே இறங்குறதும் அதை அனுபவிக்கணும்டா கடவுளை, அது வரைக்கும் என்ன காப்பாத்துறான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு வந்து நம்ம 25 தான் கொடுக்கும். கேஷ் 25 கிரிப்டோ 25 தான் கொடுக்குங்கிறதுல எனக்கு பூர்ணமான நம்பிக்கை உண்டு. நான் அநேகமா அடுத்த மாசத்துல இது எலிஜிபிள் ஆயிருவேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கார் அப்படிங்கிற நான் முதல்ல சொன்னேன். காருங்கிறது ஒரு கனவுங்க. அது ஒரு கௌரவம். அது ஒரு ஆடம்பர பொருள் மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதை அனுபவிச்சு பார்த்தா தாங்க தெரியும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒரு 130 150 கிலோமீட்டர் ஒரு டிராவல் பண்ணணும்னு சொன்னா இங்க பஸ்ஸுக்கு நின்று 3 பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு நின்று போய் சேரும்போது போடா ஏன்டா இந்த ஊருக்கு வந்தாங்கிற மாதிரி ஒரு நிலைமை மனசுக்கு வந்துருது. ஆனா அதுவே நம்ம கார் இருந்ததுன்னு சொன்னா நினைச்ச இடத்துல நிறுத்தலாம், நினைச்ச இடத்துல அனுபவம் வந்து நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம், பண்ணலாம், சொகுசா போகலாம், ஏசி போட்டுக்கலாம். அது ஒரு சுகம் சார். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கனவு, கனவு வாகனம்னே பேரு. அந்த கனவை நனவாக்குறதுக்கு நம்ம கார்பெண்டர் கொடுக்கலாம் சார். அதாவது 1700 பேர் வந்து 4th 5th 6th லெவல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 1700 மெம்பர் நம்ம டீம்ல வரணும். இதுக்கு நாம ஒண்ணுமே பண்ண வேணாம். நல்ல மனசோட 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும். அது வர வேண்டியவங்க கட்டாயம் வந்துருவாங்க. இதுல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா ஒர்க்குள்ள நமக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. அது நம்ம எந்த கம்பெனில கார் எடுக்கிறோமோ அந்த கம்பெனிக்கு தான் அனுப்புவாங்க, கையில கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே 3 மாசத்துல முடியும், 6 மாசத்துல முடியும், 1 வருஷத்துல முடியும்னு சொல்லவே இல்லைங்க. இதுதான் இங்க அந்த இந்த திட்டத்தை கொடுத்தவங்களோட தாய் உள்ளம் தெரியுது. எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் சார். பொறுமையா வரட்டும், வேகமா வரட்டும், அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வரட்டும் சார். ஆனா எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இது இந்த விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும் சார். அப்படி சேர்ந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளோட திட்டத்தை எல்லாருமே வரவேற்பாங்க. நிறைய பேர் இது உள்ள வருவாங்க. உட்காந்து ஒவ்வொரு நண்பர்களும் ஒரு பேப்பர் எடுத்து நமக்கு எவ்வளவு பணம் வேணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க நண்பர்ல. அது அவங்க 2000 கோடி சொல்லட்டும், 3000 கோடி சொல்லட்டும், 100 கோடி சொல்லட்டும், அது பிரச்சனையே இல்லை. எனக்கு என் மனசுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் என்னுடைய பேலன்ஸ்ல இருந்தா நான் அதாவது 30 50 100 200ல என்ன பார்க்கலாம். இந்த டாலர்ஸ்ல நம்ம ராமலிங்க சார் அடிக்கடி சொல்லுவாங்க, டாலர்ஸ் அதாவது கிரிப்டோ வந்து சேமிச்சு வைங்க, ஐஎன்ஆர் செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஆக இந்த கிரிப்டோங்கிறத வந்து நம்ம சேமிப்பு வச்சுக்கிட்டு கேஷ் 25ல நமக்கு 5 கோடி ரூபாய் எவ்வளவு வேணும், அந்த 5 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல வந்து இதையும் நமக்கு எப்படி இந்த 25ல வந்து நமக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சார் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கிரிப்டோவும் பண்றதுக்கு அவர் ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவர் மைண்ட்லாம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம மக்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல மனுஷங்க நமக்காக போராடக்கூடிய இந்த சிஸ்டத்துக்குள்ள நான் பார்த்துட்டேங்க. நிறைய பேர் சுயநலம் இல்லாம நான் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்காம இந்த சிஸ்டம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு 150 பேர் 200 பேர் இன்னைக்கு இவ்வளவு இதுலயும் நம்ம இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் நான் வந்து தமிழ்நாடு முழுசும் என்கிட்ட நிறைய பேர் மக்கள் பேசுவாங்க. பேசுறவங்க அத்தனை பேரும் சார் இந்த பிளான் மட்டும் நமக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா சூப்பருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், இந்த பிளானை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, நான் இதை நிறைய ப்ரொமோட் பண்ணுவேன், இதனால நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு அவங்க நம்புறாங்க. அதை நம்பி அந்த மாதிரி அரக்கோண ராமலிங்க சார் மாதிரிலாம் நிறைய பேர் என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நிறைய ஒரு சாதாரணமான சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிக்காதவங்க கூட இன்னைக்கு சீரியஸா அதை பண்ணிட்டு இருக்கிறதா நான் இந்த ஒரு வாரமா நான் போன்ல பேசும்போது எனக்கு தெரியுது. ஸோ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி கூறி அந்த கிரிப்டோவையும் இந்த 2025 நமக்கு 25 லட்சமா 2.5 கோடியா 25 கோடியாங்கிறத முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.